இந்த வீடியோ என் தனிப்பட்ட அனுபவம் மட்டுமே, நிதி மெக்கானிக் ஆலோசனை அல்ல. ஹே காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வகார்கர். நான் உங்கள் விஸ்வநாதன். அதாவது இப்ப சைட்ல ஒரு பிக்சர் வரும் பாருங்க. நான் 22ஆம் தேதி ஓட்டு போடுறதுக்காக சென்னையில இருந்து நான் என்னுடைய நேட்டிவ் பிளேஸ் போயிருந்தேன். சேலம் போயிருந்தேன். சேலம்னா சேலத்துக்கு முன்னாடி ஆத்தூர்னு சொல்லுவாங்க. ஸோ அங்க போயிருந்தேன். டோட்டல் எனக்கு அங்க போகிறதுக்கான பெட்ரோல் அப்படின்றது எவ்வளோனா, இங்கிருந்து அங்க போகிறதுக்கு 281 அப்படின்றது எடுத்துக்கிச்சு. இது ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷன் தான். அடுத்தது அங்கிருந்து ரிட்டர்ன் வர்றதுக்கும் ஸோ சேம் தான். ஸோ 281 அப்படின்றது. ஸோ இது நம்ம டோட்டல் பண்ணும்பொழுது இது எவ்வளோ ஆகுதுன்னா 562 சம்திங் அப்படின்றது வருது. உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா நான் சைட்ல ஸ்கிரீன் கொடுக்குறேன் பாருங்க. 562 வருது. 562ல எனக்கு பாத்தீங்கன்னா என்னுடைய வண்டியில கிட்டத்தட்ட ஃபியூல் கால்குலேஷனுக்கு ஸ்கிரீன்ஷாட் வருமா, சின்ன சின்ன டாட் மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஃபியூல் பாயிண்ட் எல்லாம் குறையும் இல்லைங்களா, அந்த பாயிண்ட் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட் அப்படின்றது இருக்குது. அந்த 10 பாயிண்ட்ல ஒவ்வொரு பாயிண்ட்டுமே கிட்டத்தட்ட 3.7 லிட்டர். இது என்னுடைய கால்குலேஷன் அப்படின்றது. ஏன்னா நான் எப்படி இதை கால்குலேட் பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ கண்டிப்பா நீங்க பரவாயில்லையே நம்ம கார்ல இப்படியும் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி தான் நீங்க யோசிப்பீங்க. கண்டிப்பா ஷியூரா சொல்றேன். ஸோ இது ஒரு அப்ராக்சிமெண்ட் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டாலும் கிட்டத்தட்ட 99% இது நியர்பை வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த கால்குலேஷனை கேளுங்களேன், உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஓகே கரெக்ட் இல்லை இப்படி இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல் உங்களுக்கு வரும். சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி கார் ரிலேட்டடா எக்கச்சக்கமான கேஜெட் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே பயனுள்ளது. ஈவன் டேஷ் கேம்ல இருந்து, டேஷ் கேம்க்கு தனியா நாளைக்கு ஒரு வீடியோ வரப்போகுது, இல்லை மேபி இன்னைக்கு கூட நான் அப்லோட் பண்ணாலும் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப முக்கியம். நான் லாங் டிராவல் பண்ண போகும்பொழுது அது ஒரு பஞ்சாயத்து அப்படின்றது நடந்துடுச்சு. ஸோ அந்த டேஷ் கேமை வச்சு தான் என்னால் அதுல இருந்து ரெக்கவரி ஆகி வெளியில வர முடிஞ்சுது. அதுக்காக தான் சொல்றேன். ஸோ டேஷ் கேம் வாங்கி மாட்டுங்க. ஒவ்வொரு காருக்கும் முக்கியம். பெருசாலாம் 2000 சில்லற தாங்க வரும். வாங்கி மாட்டிக்கோங்க. ஈஸி இன்ஸ்டாலேஷன். நானே தான் இதெல்லாமே இன்ஸ்டாலேஷன் பண்ணேன். நான் ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேபிள் கூட அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இந்த அடாப்டர், இந்த கேபிள் இங்கே பாருங்க, கேபிள் இங்கேருந்து உள்ளே மேலே போயிருக்கு, இங்கே வரைக்கும் போயிருக்கு. நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்துட்டு சைடில் கிளிப் ஆட் பண்ணுறீங்க, பார்த்துட்டு இருப்பீங்க. ஓகே, அதனால கார் ரிலேட்டடாக பயனுள்ள பொருள் மட்டும் தான் நான் வாங்குவேன். ஈவன் இந்த ஷன் செட் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி, ஸோ இது மாதிரிலாம் பயனுள்ளது மட்டும்தான் வாங்குவேன். பிகாஸ் கார் நிறுத்தும் பொழுது வெயில் உள்ள இந்த டேஷ் கேம்ல ஃபுல்லாக முன்னாடி டேஷ்போர்டு எல்லாமே ஒரு மாதிரி ஆகிடும். அந்த ஹீட் அப்படின்றது உள்ள இன்னும் அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கும். எனக்கு தெரிஞ்சு காரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 70% ஆஃப் ஹீட் அப்படின்றது முன்னாடி விண்ட்ஷீல்டு இருந்தது இங்கிருந்து தான் வரும். அதனால இது வாங்கி மறக்காம போட்டுக்கோங்க. இன்னும் இது போலவே எக்கச்சக்கமான பயனுள்ள ப்ராடக்ட்டுக்கான லிங்க் எல்லாம் கீழே இருக்கு. இல்லைங்க சைட்ல ஒரு 2 சைட்ல ஏதோ ஒன்றுல வரும், நீங்க பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரி, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, அதாவது என்னுடைய கார் டேங்கினுடைய கெப்பாசிட்டி 37 லிட்டர். அப்போ நான் கால்குலேஷன் போட்டது என்னன்னா 10 பாயிண்ட் அப்படின்றது 10 கோடு இதுல கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த 10 கோடை நான் கால்குலேட் பண்ணும் பொழுது, அப்போ ஒரு கோடுக்கு 3.7 வந்தாதான் எனக்கு டோட்டலா எனக்கு ஒரு 37 அப்படின்றதுக்குள்ள வரும். அப்போ 3.7 லிட்டர் அப்படின்றது ஒரு கோடுக்கு. அப்ப நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய ஃபியூல் கால்குலேஷன் அப்படின்றது அப்ராக்சிமேட்டா நான் அப்ராக்சிமேட்ல ஒரு துல்லியமான கால்குலேஷன் போட்டே ஆகணும். கிட்டத்தட்ட இது பர்ஃபெக்டா வந்தே ஆகணும் அப்படின்றது. அப்ப எனக்கு தெரிஞ்ச, நான் சில யூடியூப்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணாட்ட கேட்கும்பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தம்பி இங்க இருந்து கிலோமீட்டர் கணக்குல ஒரு எப்படின்னா ஒரு டிஸ்டன்ஸ் நீ எடுத்துக்கோ. இப்ப இங்க இருந்து மகாபலிபுரம் எவ்வளவு தூரம்? மகாபலிபுரம் ஒரு 42 கிலோமீட்டர், 45 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். அப்போ டேங்கை ஃபில் பண்ணிடு. இப்போ இங்க இருந்து பாத்தீங்கன்னா நேரா மகாபலிபுரம் போ. அப்படி போனீங்கன்னா அங்க இருந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, மகாபலிபுரத்துல அங்க போனதுக்கு அப்புறம் அந்த எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கான்னு நோட் பண்ணி எழுதிக்கிட்டு, இப்ப ஃபியூல் அடி, இப்ப டேங்க் மறுபடியும் ஃபில் பண்ணு, இப்ப எவ்வளவு லிட்டர் பிடிக்குதோ அதுதான் உன் காரனுடைய மைலேஜ் அப்படின்னாங்க. இது எப்படி கால்குலேஷன் எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு. அதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சேன், இப்படி ஏன் இருக்கக்கூடாது, இப்படி பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ இந்த ஆப்ஷன். ஏன்னா நான் ஒரு த்ரூவா போறேன். நான் இங்க இருந்து மகாபலிபுரம் அட்டி நவுத்துனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரிஞ்சு நீலாங்கரை வரைக்கும் தான் ஈஞ்சம்பாக்கம் வரைக்கும் தான் அப்படி இருக்கும், கொஞ்சம் இதுவா இருக்கும். அதுக்கப்புறம் சோழிங்கநல்லூர் சிக்னல் எல்லாம் தாண்டிங்கன்னா சருன்னு ஒரு அழுத்தீங்கன்னா போயிடலாம். அப்ப இந்த கேப் பிட்வீன் கேப்ல பெருசா இல்லையே. அது இல்லாம ஒரே த்ரூ ரோடு, வளைய வேண்டாம், வண்டி வளைய வேண்டாம், கீர் மேக்சிமம் நம்ம பீக் டைம்ல போனா கண்டிப்பா அதெல்லாம் நடக்கும், வளையணும்.
பட் நார்மல் டைம்ல நம்ம போகும்பொழுது இதை டெஸ்ட் பண்றதுக்காக போகும்போது ஒரே த்ரூவா இருக்கும். அப்போ அது வேணாம். அது அப்ராக்சிமேட்னா ஒரு 50% வந்துட்டு அக்யூரேட்டா வரும். பட் நீங்க கீர் சேஞ்ச் பண்ணாம வண்டி ஓட்டினீங்கனாலே, கிளட்ஜில் கால் வைக்காம வண்டி ஓட்டினாலே உங்களுக்கு மைலேஜ் சூப்பரா கொடுக்கும். ஸோ அதனால கிளட்ஜில் கால் வைக்காம எப்படி ஓட்ட முடியாது. அதனாலதான் பம்பர் டு பம்பர்லாம் நமக்கு நிறைய ஃபியூல் அடி வாங்குது. சரி, ஓகே. இப்ப இதுல என்ன நான் யோசிச்சேன்னா, கண்டிப்பா நம்ம வந்துட்டு இப்ப ஊருக்கு போகணும் முடிவு பண்ணிட்டேன். ஓட்டு போடணும். நான் போட்டேங்க. ஓட்டு போடணும். ஒரு விரல் புரட்சி பண்ணிட்டேன் நானு. ஸோ அப்போ இந்த டைம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த போயிட்டு பெட்ரோல் பிடிக்கிறது அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் எதுக்கு? ஏன்னா இப்ப நான் என்கிட்ட காசு இருக்குன்றதுக்காக நான் பிடிச்சிருவேன். எல்லாருமே இதை பண்ணிட முடியுமா? ₹1 செலவில்லாம எப்படி நம்ம டெஸ்ட் பண்றதுன்னு தான் இந்த வீடியோ. அப்போ இங்க நான் என்ன பண்ணிட்டேன்னா, சென்னையில வந்து ஃபில் பண்ணிட்டேன். நான் எங்க ஃபில் பண்ணாலும் அது வந்துட்டு பாரத்ல தான் அடிப்பேன். ஏன்னா அது ஃபர்ஸ்ட்ல இருந்து அடிச்சு பழகி போச்சு. பாரத்ல பெட்ரோல் பிடிச்சிட்டேன். பெட்ரோல் பிடிச்ச உடனே வந்து டேங்க் ஃபில் ஆயிடுச்சு. அந்த கிளிப்பு கூட சைட்ல வரும் பாருங்க. டேங்க் ஃபில் ஆயிடுச்சு. ஃபில் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு இங்க இருந்து 2.5 சம்திங் வந்துட்டு ஏதோ பிடிச்சான்னு நினைக்கிறேன். 22 சம்திங் வந்துச்சு. ஸோ அது பிடிச்சிட்டு நான் இங்க இருந்து வந்துட்டு கிளம்பி போறோம். இந்த கால்குலேஷன் அப்படின்றது 281 அப்படின்றது வருது. அதாவது 281 கிலோமீட்டர் அப்படின்றது வருது. அடுத்தது அங்கிருந்து ரிட்டர்ன். ஏன்னா இங்க வந்து நிறைய டிராபிக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஊருக்குள்ள போறோம், சிட்டிக்குள்ள போறோம், வண்டியை நிறுத்துறோம், ஏசி போடுறோம், ஆஃப் பண்றோம், இந்த மாதிரி நிறைய வேலைகள் உள்ள நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ப்ராப்பர் கால்குலேஷனா இருக்கும் அப்படின்றத என்னுடைய வந்துட்டு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இங்க த்ரூ ஏசி போட மாட்டோம். நான் கதவை திறந்து வச்சிருவேன். வண்டியை வந்து கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி வச்சிருவேன். எனக்கு கம்ஃபர்டபுளான இடம் கிடைக்காது. எல்லா இடத்துலையுமே நான் நிறுத்துவேன். மரத்து நிழல்ல நிறுத்த முடியாது. வெயில தான் நிறுத்துவேன். வெயில நிறுத்தி கவர் எதுவுமே பண்ண முடியாது. எல்லாம் கொஞ்சம் ரஃப் ஹேண்டிலா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் எனக்கு இந்த ஐடியா அப்படின்றது வந்துச்சு. ஸோ அப்படி வந்து போயிட்டு வந்துட்டேன். போயிட்டு வந்ததுல பாத்தீங்கன்னா வந்துட்டு 562 இது கிலோமீட்டர். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அதிகமாக தான் போயிருக்கோம். பட் என்னுடைய வந்து கால்குலேஷன் அப்படின்றது நான் சென்னை ரீச் ஆன உடனே அதுல இருந்து நான் எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ அந்த ஒரு 562 கிலோமீட்டர் அப்படின்றத இப்ப நான் கணக்கு போடுறேன். இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா 3.7 அப்படின்றது இருக்கு. அப்ப என்னுடைய ஃபியூல் கால்குலேஷன் அப்படின்றது எடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு ஒரு கோடுக்கு 3.7. நான் கரெக்டா என்னுடைய லொகேஷன் நான் கரெக்டா ரீச் பண்றேன். ரீச் பண்ண உடனே வந்துட்டு எனக்கு ஒரு பாயிண்ட், அதாவது 5ல இருந்தது அப்படியே ஒரு பாயிண்ட் பிளிங்க் ஆயிட்டு குறைஞ்சிருச்சு. ஓகே. அப்போ 7 கோடு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். சாரி, 6ல இருந்தது ஒரு பாயிண்ட் பிளிங்க் ஆயிட்டு குறைஞ்சிருச்சு. கரெக்டா என்னுடைய லொகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் அது நடக்குது. அப்போ வந்துட்டு 7 கோடு அப்படின்றத அப்பயே நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்போ கிலோமீட்டர் கணக்குல வந்துட்டு நான் அந்த 7 கோட்டுக்கு 3.7 நான் கணக்கு போடும்பொழுது எனக்கு 25.9 அப்படின்றது வருது. அப்போ இந்த 280 கிலோமீட்டர் அப்படின்றத வந்துட்டு 562 கிலோமீட்டர் அப்படின்றத தமிழ்லயே சொல்லிடுறேன். 562 கிலோமீட்டர் அப்படின்றத வந்துட்டு நான் இந்த கிட்டத்தட்ட 25.9 கிலோமீட்டர் கூட கால்குலேஷன் போட்டு பார்த்தேன். கால்குலேஷன் போட்டு பார்க்கும் பொழுது எனக்கு கிட்டத்தட்ட மைலேஜ் வந்துட்டு 22 சம்திங் அப்படின்றது வந்துச்சு. எனக்கு மைலேஜ் இந்த தடவை எனக்கு மைலேஜ் 22 சம்திங் அப்படின்றது வந்துச்சு. ஸோ இதுதான் நான் வந்துட்டு கால்குலேஷன் போட்ட வந்துட்டு ஒரு ஈஸி மெத்தட். ஆனா நான் ரிட்டர்ன் போனேன் இல்லைங்களா, சாரி வந்துட்டு இங்க இருந்து போனேன் இல்லைங்களா, அப்போ வந்துட்டு ஒரு கால்குலேஷன் போட்டிருந்தேன். அப்போ கால்குலேஷன் போடும்பொழுது என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு எனக்கு 25.6 கிலோமீட்டர் அப்படின்றது வந்துச்சு. ஸோ நியர்பை வந்துட்டு 26 சம்திங் வந்துச்சு. அதுலயும் அப்ராக்சிமேட் அப்படின்றது தான் போட்டேன் நான். ஆனா இது மேக்சிமம் ஒரு 90% வந்துட்டு ஈக்குவலா வர்ற மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. 99% அப்படின்றது வந்துச்சு. ஏன்னா நீங்களே இந்த கால்குலேஷன் பாருங்களேன். ஸோ 37 அப்படின்ற பட்சத்துல ஸோ அந்த ஒவ்வொரு பாயிண்ட் கணக்கும் அவங்க எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதுதான். ஸோ அவங்க இது அப்ராக்சிமேட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் எனக்கு ஃபியூல் கால்குலேஷன் வருது இல்லைங்களா. ஸோ இந்த ப்ராக்டிக்கலா எனக்கு வந்துட்டு இங்க இருந்து 562 கிலோமீட்டர் அப்படின்றது வந்திருக்குது. அது ஓகே. இங்க பிசிக்கலா நான் பெட்ரோலும் அடிச்சிருக்கிறேன். அப்போ அந்த பெட்ரோல் கால்குலேஷன் அப்படின்றத இங்க போட்டு பார்க்கும் பொழுது எனக்கு இந்த இது வருது. அது எப்படின்னா, லாஸ்டா வந்துட்டு எனக்கு 4 கோடு இருந்துச்சு. எனக்கு அப்பயே தெரியும். வீட்டுல அவங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன், இல்ல 4 கோடு தான் இருக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரோல் அடிக்கும் பொழுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அப்ப 2200 சில்லற அப்படின்றதுக்கு அடிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு இந்த கால்குலேஷன் 25 கிலோமீட்டர், இந்த 22 சம்திங் மைலேஜ், 25 கிலோமீட்டர் இதெல்லாம் வந்துட்டு கால்குலேஷன் பண்ணும்போது நமக்கு ஈஸியா ஒரு புரிதல் அப்படின்றது வருது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் ஏன்னா ரொம்ப பொறுமையா இதுவாக தான் சொன்னேன். நான் புரியுற மாதிரி தான் சொன்னேன். அப்படி புரியல கீழே கமெண்ட் பண்ணுங்க. ப்ராக்டிக்கலா நான் வந்துட்டு ஒரு கால்குலேஷனே போட்டு எழுதி அதை வந்துட்டு உங்களுக்கு ஒரு பிக்சர் ஃபார்மேட்ல நான் மறுபடியும் இதையே சொல்லி போர் அடிக்க விரும்பல. நான் வந்து கம்யூனிட்டி டேப்ல போஸ்ட் பண்ணிடுறேன். அது சின்ன குழந்தைங்க பார்த்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற அளவுக்கு நான் அதில் போஸ்ட் பண்ணிடுறேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்க கார்லயும் நீங்க இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பாருங்க.
கண்டிப்பாக இது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் வந்துட்டு எந்த காராக இருந்தாலும் சரி, முதல்ல அந்த ஃபியூல் கால்குலேஷன், அந்த கோடு கால்குலேஷன் அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க. நான் இடையில எவ்வளோ ஏசி போட்டேன், ஆஃப் பண்ணேன், கதவு திறந்து வச்சு ஏசி போட்டேன், ஊரில் வந்துட்டு வெளியில் போனோம், அது எல்லாத்தையுமே டோட்டல் ஓவரால் கால்குலேஷன் அப்படின்றது போட்டு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அங்கே இங்கே போனதெல்லாம் 600 சம்திங் வந்திருக்கும். அப்போ எனக்கு தெரிஞ்சு அப்ராக்சிமேட்டாக ஒரு 23 சம்திங் அப்படின்றது வந்திருக்கணும். 24 சம்திங் நியர்பை வந்துட்டு வந்திருக்கணும் கிலோமீட்டர் அப்படின்றது. ஓகே, இது ஓகே, நம்ம இதுபடியே போட்டுக்கலாமே. நான் வந்துட்டு ஜிபிஎஸ் யூஸ் பண்ணுறேன். அந்த ஜிபிஎஸ் உடைய லொக்கேஷன், அந்த ஒரு மைலேஜ் அதை வச்சு தான் வந்துட்டு போட்டிருக்கேன். ஏன்னா இங்கேருந்து நான் போன டிஸ்டன்ஸ், தூரம் எல்லாமே பார்த்தீங்க, ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்களா வண்டி கிளம்பி போனது. ஸோ அந்த மாதிரி அதை போட்டு தான் பார்த்தேன் நான். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும். மறக்காமல் அந்த மாதிரி ப்ராடக்ட் வேணா வாங்கிக்கோங்க. அண்ட் அதே போல் நான் இன்னொரு டெஸ்ட்டும் பண்ண போகிறேங்க. டேங்க் வந்துட்டு இப்போ ஏசியில் ஒரு கோடு குறைஞ்சிருது இல்லைங்களா? இப்போ வந்துட்டு அந்த பாயிண்ட்ல ஒரு கோடு குறைஞ்ச உடனே அடுத்த கால்குலேஷன் எப்படின்னா, ஒரு கோடு குறையிறதுக்கு, அதாவது 3.7 லிட்டருக்கு எவ்வளோ நேரம் நான் ஏசி யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத வந்துட்டு ஒரு கால்குலேஷன் பண்ணலான்னு இருக்கிறேன் நான். ஸோ அதை ஃபுல்லாக அதிகமாக வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணலான் இருக்கேன். ஸோ இது எல்லாமே ப்ராக்டிக்கல், கொஞ்சம் ரிஸ்க் அப்படின்றது இருக்குது, டைம் ஸ்பெண்டிங் இருக்குது. அதனால் உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.